சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பூர்ணமத பூர்ணமிதம் என்று ஆன்மீகத்தில் சொல்வதைப் போல் முழுமையிலிருந்துதான் முழுமை தோன்றுகிறது. சனத்குமாரர் முருகப்பெருமானாக வந்தார். அதே முருகப்பெருமான் திருஞான சம்பந்தராக வந்தார். இவை பரமாத்மா தனது அளப்பரிய சக்தியின் ஒரு பகுதியை உலக நன்மைக்காக வெளிப்படுத்திய அவதார பரிணாமங்களா, அல்லது பரம்பொருளே தனது முழு சக்தியுடன் பூமிக்கு இறங்கி வந்து வாழ்ந்த அவதார தோற்றங்களா? சனத்குமார மகரிஷின்னு ஒருத்தர், அதாவது பிரம்மாவுக்கு 4 மானசீக புத்திரர்கள். அவருடைய மனதில் உதித்தவர், அதுதான் மானசீகம் அப்படிங்கிறது. அவர் தவம் செஞ்சிட்டே இருக்கார் நூற்றுக்கணக்கான வருஷம். அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. அதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும், இவர் தேவசேனாதிபதியாக போய் சண்டை போடுற மாதிரியும் வருது. இப்போ பிரம்மா கிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி வருது, என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. எப்போ ஒன்றுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கோ அது மெட்டீரியலைஸ் ஆகும், அப்போ நீ தேவசேனாதிபதியாக வருவே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இவர் திருப்பியும் போய் உக்காந்துக்கிறார் தவத்தில். இப்போ இவருடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் நேரில் போகிறாரு. போய்ட்டு, அப்பா உன் தவத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வர வேணும் அப்படின்றாரு. இவர் சொல்கிறார், நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதிரில் வந்து நின்றுட்டு என்ன வர வேணும் என்ன வர வேணுதில் உனக்கு எங்கிட்ட ஏதோ வேலை ஆகணும் போல இருக்குது, என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு. சிவன் சிரிச்சுக்கிட்டு, பிரம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மானசீக புத்தர் இருக்க மாதிரி எனக்கு நீ ஒரு தடவை மகனாக பிறக்கணும்பா அப்படிங்கிறார். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, தேவாசுர யுத்தத்தில் நான் தேவசேனாதிபதினு, அப்போ நான் உனக்கு பிள்ளையாக வரம்போ அப்படின்ட்டு. பக்கத்தில் இருக்கிற பார்வதி, அப்பா எவ்வளோ நல்ல பிள்ளை எனக்கு வரப்போகுதுன்னு. அவர் சொல்கிறார், நீ யார் மாம்? அந்த ஆள் கேட்டான், அதுக்காக நான் ஒத்துக்கினேன். நான் தாயோட கர்ப்பத்தில் பிறக்கிற மாதிரிலாம் எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு. அப்போ சிவபெருமான் ஒரு காம்ப்ரமைஸ் சொல்கிறார். பஸ்மாஸ்வரனுக்கு வரம் கொடுத்துட்டு நான் ஓடினேன், அவன் தலைமையில் கை வைக்க வந்த போது, அப்போது கணவனை காணாமல் நீ உருகிட்ட, அதுதான் சரவண பொய்கை, அது உன்னோட பாடி தான். அதனால் அந்த பிள்ளை வரக்கூடிய காலத்தில் சரவண பொய்கையில் அது தாங்கட்டும், அதுவும் உன்னுடைய உடம்பு தானே அப்படின்றார். இதுக்கு நடுவில் 6 ரிஷி பத்தினிகள், அவங்களுக்கு கார்த்திகை பெண்டின்னு பேர், கிருத்திகா ஸ்ரீஸ். அவங்க எல்லாருமே தாம மகாவிஷ்ணுக்கிட்ட இருக்காங்க. எதுக்காகனா உலகத்திலேயே உத்தமமான பையன் எங்களுக்கு தான் பிறக்கணுன்றதுக்காக. மகாவிஷ்ணு சொல்கிறார், அம்மா நீங்கள் 6 பேருமே 100க்கு 100 வாங்கிட்டீங்க, நான் யாராவது ஒருத்தருக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுன்னா எனக்கு சாபம் விட்டுருவீங்க. அதனால் ஒரு ஃபார்முலாவுக்கு சொல்கிறேன், உலகத்திலே உத்தமமான பிள்ளை சிவனுக்கு பிறக்க போகுது. இப்போ நீங்கள் ஃபாஸ்டர் மதர்ஸ், அந்த காலத்தில் இந்த பாலூட்டி வளர்க்குற செவிலித்தாயர்கள்னு ஒரு போஸ்ட் இருந்தது, அந்த மாதிரி நீங்கள் 6 பேருமே பாலூட்டி வளர்த்துருங்க அப்படின்னு. அவங்களும் சரின்றாங்க. அப்போ சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த சரவண பொய்கையில் முருகன் உருவாகிறாரு. இந்த 6 கிருத்திகை பெண்களும் 6 குழந்தைகளுக்கு வந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. அந்த 6ஐயும் ஒன்றா சேர்க்கிற போது 6 முகத்தோட 12 கையோட முருகன் உருவானானுங்கிறது ஒரு புராணத்தில் வரக்கூடிய கதை. ஆனால் இஃப் யூ ரியலி கோ இன் டு த டெப்த் ஆஃப் தி மேட்டர், நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்குது. அந்த 6 சக்கரங்கள் தான் ஆராதாரம்னு சொல்கிறது. அதைத்தான் அவங்க 6 தலை 6 தலைன்னு சொல்கிறது. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இந்த புராணங்களில் வர்றதெல்லாம் ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது, ஆனால் உண்மை அது கிடையாது, அதுக்கு பின்னால் ஒரு ஹிடன் டிவைன் சீக்ரெட் இருக்குது அப்படின்னு. அப்போ முருகன் ஆராதார சக்கரங்களாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்கிட்டையுமே தான் இருக்கிறான் அப்படின்னு நான் சொன்னோம். அதே மாதிரி தசகண்ட ராவணங்கிறீங்க, 10 தலையை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. அது உபாசனையில் தசமகா வித்தைன்னு ஒன்று இருக்குது. அந்த வித்தையில் அவன் ரொம்ப கிங்கு, அதனால் தசகண்ட ராவணன்னு சொல்கிறது. கண்டம்னா மந்திரம் சொல்கிற வாய்ஸ்ன்னு கூட அர்த்தம். இப்படி புராணங்கள் சொல்லப்படுகிற எல்லாத்துக்கும் ஒரு இடன் மீனிங் இருக்குது. பிரம்மாவுக்கு 4 தலைன்றாங்க. அது என்ன, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து, இந்த உலகம் பிரம்மா 4 திசையிலையும் அவன் தான் ஆள்றான்ற மாதிரி. இதுக்கு மேலே ஒரு ஊர்துவ முகம்னு ஒன்று இருக்குது இந்த தலைக்கு மேலே. அது என்ன, சிவபெருமான் ஆகாசத்தையும் அவன் பார்க்கணுன்றதுனால அவருக்கு 5ன்ற மாதிரி வச்சாங்க.
பெருமாளுக்கு 7 அப்படின்னு வைக்கிறாங்க. அது என்னது 7 அப்படின்னா, நம்முடைய உடம்புல முருகனாக இருக்கார் இல்லையா, அவரும் பெருமாளும் ஒன்றே தான். அந்த முருகனுடைய நிலையிலிருந்து 4வது சக்கரம், இந்த இடம் அம்பாள் இருக்கா, இது 5வது சக்கரம், இந்த இடம் 6வது சக்கரம். இதுக்கு மேலே இங்கே இருக்கு இல்லையா, இது 7வது சக்கரம். இதுதான் வள்ளலார் சொல்லுகிற 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி அப்படின்னு முடிப்பார் அவர். அதனால் எல்லாமே தேர் ஆல் கலெக்டட் டு தி ஆன்மீகம், டு தி வேரியஸ் சக்ராஸ் விச் ஆர் எனர்ஜி சென்டர்ஸ் இன் அவர் பாடி. அது ஜனங்களுக்கு புரியாத காலத்தில் இதெல்லாம் இவங்க பிரம்மா சரஸ்வதி அது இதுன்னு சொல்லி எல்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் எல்லா தெய்வங்களும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டேயுமே எல்லா கடவுளும் இருக்காங்க. நம்ம கை இருக்கு இல்லையா, இதுதான் இந்திரன். நம்முடைய நெஞ்ச குகை இருக்கு இல்லையா, அது முருகப்பெருமான். இந்த இடத்துல அம்பாள் இருக்கா, இந்த இடத்துல சிவன் அக்னி இருக்குது, இந்த இடத்துல நாமளே காஸ்மிக் கான்டாக்ட் கிடைச்ச உடனே தெய்வமும் மாறிடுறோம். பாதங்கள் விஷ்ணு, நம்முடைய மனசு சந்திர ரூபம், நம்முடைய இதயம் குகப்பெருமான் முருகன். இப்படி எல்லா தெய்வங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. வருணன் நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ், அக்னின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு. இது மாதிரி எந்த தெய்வ வடிவத்தை எடுத்தாலையும் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்காங்க. நம்மக்கிட்ட மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லா தேவர்களும் தெய்வங்களும் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கிட்ட இருக்காங்க. ஈவன் எறும்பு முதலாகிய ஜீவராசிகள்கிட்ட கூட இருக்காங்க. அதனால தான் எல்லா உயிரும் என் உயிராயின அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். எல்லா உலகும் என் வசமாயின, எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். வெளியில் இருக்கிறதும் உண்மைதான், உள்ளே இருக்கிறதும் உண்மைதான். அதுக்கு பேர் அண்டம், இதுக்கு பேர் பிண்டம். ஒரு மீனியேச்சர் ஃபார்மில் நாமளும் கடவுள் தான் அப்படிங்கிற. அப்போ ஒவ்வொரு மனிதனும் நான் ஒரு அகண்டாகார சமுத்திரத்தின் ஒரு அலை, ஐ எம் ஆல்சோ ஏ ட்ராப் ஆஃப் வாட்டர் இந்த பரமாத்மா சாகரம்னு புரிஞ்சுக்கிற போது அதே தெய்வ குணங்கள் நம்மக்கிட்டே இருந்து தான் ஆகணும். ஒரு அண்டாவில் இருக்கிற பாதாம் கீரை நீ டம்ளரில் எடுத்து குடித்தாலே அதுவும் பாதாம் கீரை தான். அதில் இருக்கிறது தான் இதில் இருக்குது. இதெல்லாம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகளை அடைந்த மகான்களுக்கு புரிஞ்சிருந்தது. சாதாரண மக்களுக்கு புரியல. அதனால் இவங்க எல்லாத்தையும் கடவுளாக மாற்றிட்டாங்க. அதாவது உலகத்தில் மனிதர்களுக்குள்ளே இந்த தெய்வ சக்திகள் இருக்குது. இதை உணர்ந்து யார் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மெய்யை அறிவதற்காக முயற்சி செய்கிறார்களோ அதுக்கு பேர் மெய் அறிவு. அந்த மாதிரி அறிகிற போது அவங்க ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜி நம்மக்கிட்டே இருக்குங்கிற ஒரு முழுமையை அவர்கள் பெறுகிறார்கள். ஒரு முழுமையை அந்த மாதிரி யார் அடைஞ்சிருந்தாலும் அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கடவுளாக மதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் பார்க்குற எல்லா கோயிலில் இருக்கிற சாமிக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்காங்க. இன்னும் சில காலங்களில், அந்த காலத்துலலாம் இந்த உடன்கட்டை ஏறுவாங்க, கணவன் இருந்துட்டா சதின்னு பேர் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி பெண்கள் நிஜமாகவே அவங்க ஹஸ்பண்டுக்கு தொண்டு செஞ்சு என்ன தெய்வம் தொழால் கோள்னன் தொழுதேழ்வாள் பெய்யன பெய்யும் மழைன்னு அவங்களே கடவுள் தன்மையை அடைந்து விடுகிறார்கள். அதனால் அதுதான் உங்கள் கேரளாவில் இருக்கிற பகவதி கோயில் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி ஏறியவர்கள் தான். அண்டு எத்தனையோ ரிஷிகள் சித்தர்கள் இருக்காங்க. அவங்க இந்த உலகத்துக்கு நன்றி செய்யணுங்கிற போது அவங்க தங்களை ஒரு நதியாக மாற்றிக்கிறாங்க, ஒரு கோயிலில் உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இன்னும் ஒரு ஹையர் லெவலுக்கு போனவங்க நட்சத்திரங்கள் ஆகிறாங்க. துருவன் ஒரு நட்சத்திரம், வர்ஷிஷ்டருடைய மனைவி அருந்ததி ஒரு நட்சத்திரம். அதனால தான் நீங்கள் அம்மி மெச்சு அருந்ததி பாரு அவ்வளோ மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு மிருகசீரிஷ நட்சத்திரம், அப்புறம் ஒரு சிவப்பு கலர் புல் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. கிருத்திகா நட்சத்திரங்கள் 6 நட்சத்திரம் ஒரே கன்ஸ்டலேஷனில் இருக்கும். இதெல்லாம் நட்சத்திரங்கள். அதே மாதிரி 12 சூரியர்கள் இருக்கின்றன. அதுதான் கேசவாயனமா கோவிந்தாயனமான்னு சொல்லி 12 விஷ்ணுவோட பேர் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் அதுதான். அதே மாதிரி 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள். அதில் ருத்ரானாம் சங்கர சாஸ்மின்னு சொன்னபோது 11 பேரில் நான் சங்கரன் என்ற பெயரால் விசேஷமாக அறியப்படுவேன். ஆதித்யானாம் மகாவிஷ்ணுன்னா 12 சூரியர்களில் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுவேன். அது மாதிரி இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு ஃபார்மில் இந்த உலகத்தில் இருக்காங்க. பித்ருலோகத்துக்கு போயிட்டு திருப்பி திருப்பி புனரபி ஜனனும் வர்றவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள்.
இதில் தவம் செஞ்சு தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு தெய்வ வடிவத்தை, ஒரு டிவைன் எனர்ஜியை அடைந்தவர்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரியாக இருக்கிறவர்கள். நீ அந்த பர்த் டெத்து கர்மா சைக்கிளை உடைச்சிட்டியானா உனக்கு கூட போஸ்டிங் கிடைக்கும். ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துருப்ப, இல்லை நட்சத்திரமாக இருப்ப, இல்லை ருத்ரர்களில் ஒருத்தராக இருப்ப, ஆதித்யர்களில் ஒருத்தனாக இருப்ப, அந்த மாதிரி. அதனால் கடவுள் என்பது ஒன்றே ஒன்று தான். இந்த சம் டோட்டல் ஆஃப் ஆல் திஸ் எனர்ஜி டுகெதர் யூ மே கால் as God ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா அலைகளும் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடல், எல்லா ஜீவாத்மாக்களும் சேர்ந்தது எதுவோ அதுதான் பரமாத்மா சாகரம். மற்றபடி நீ பார்க்குற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் எல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு பூரணத்துவமான நிலையை அடைந்ததனால் அவர்கள் ஒரு தெய்வ நிலையை எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நீ யாரை வேணா கும்பிடலாம். ராமானுஜரை கும்பிடலாம், ஸ்ரீடி சாய்பாபா கும்பிடலாம், ராகவேந்திர கும்பிடலாம், பரமாச்சாரியரை கும்பிடலாம், உன்னோட சாய்ஸ். நீ கும்பிட்றதுனாலே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கள கடவுள் நினச்சி கும்பிடணும்னு நீ சொல்ல முடியாது. யாருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் லோகோ பின்னருசிங்கிற மாதிரி. ஸோ உலகம் பூரா இப்படி தான் இயங்குது. இந்த மாதிரி சொன்னால் தான் உனக்கு நல்லது. ஏன்னா நீ கூட ஒரு நாளைக்கு இந்த தெய்வ நிலையை அடையணுங்கிற பிரயத்தனம், முயற்சி உங்ககிட்ட வரும். அப்போ உன்னையே 4 பேர் கும்பிடுவாங்க இல்லையா? எல்லாரும் கும்பிடுவாங்க உலகத்தில். இப்போ ஸ்ரீடி பாபா இருக்கார், அவர் ஏன் ஜனங்கள்லாம் கும்பிட்றாங்க? வெங்கடாதிபதி ஈக்குவலாக அவருக்கும் பெரிய கோயிலெல்லாம் கட்டிட்டு எல்லாம் நல்லா இருக்குது, கூட்டம்லாம் வருது, எல்லா தான தர்மங்களும் அங்கேயும் தான் நடக்குது, மந்திராலயத்தில் நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சாமியாருங்க எவ்வளோ பேர் நாட்டில் இருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தன்னு வச்சுக்கோ. இப்போ என்னுடைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா, தேர் மை எக்ஸ்போசர்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய இன்டெலிஜென்ஸு, இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறோம். ஸோ இந்த உருவாக்குறதுக்குள்ள தகுதி மடாதிபதிக்கிட்ட தான் இருக்குது. எல்லாருக்கும், அதாவது கடவுளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும், நீ பூஜை பண்ணால் எல்லாருக்கும் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு அமைப்பை உருவாக்குகிறது என்பது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில். மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வேற வேலைவர் தந்ததுனாலுங்கிற மாதிரி நமக்கு கடவுள் ட்ரெயின் கொடுப்பார். கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய்ங்கிற மாதிரி. அப்போ நீ எங்கே வேணால் போய் தேடிப்பார். அப்சல்யூட்லி நான் கமர்ஷியலாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அது நம்ம சம்ரட்சணை தான். அப்போ நாம் எந்த ஒரு ரிசோர்ஸ் க்ரன்ச்சும் இல்லாமல் பேங்க்கில் கடை வாங்குறது இல்லை, ஜனங்கக்கிட்ட எப்பயுமே பிச்சை எடுத்தது கிடையாது, இவ்வளோ பட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம் இல்லையா? இதுதான் தவம் பண்ணுறது. யார்கிட்ட தவம் இருக்கோ அவங்களால இதெல்லாம் சாதிக்க முடியும். இப்படி ஒரு நேர்மையான ஆன்மீகம் தானாகவே நடக்கும். இதுக்காக நீ உண்டி குலுக்கிறது, ரசீது போட்டு வசூல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. மக்களுக்கு இதெல்லாம் புரியல. இப்போ எல்லாமே நல்லா தானே இருக்குது, நமக்கு என்ன குறை இருக்குது? ஒன்றுமே குறை கிடையாது. அதுக்கு பூஜை பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் தான், சர்வீஸ் பண்ணுறது நீங்கள் தான், எல்லோரும் நீங்கள் தான். அதனால் ஒரு நேர்மையான ஆன்மீகம் செஞ்சால் குடிசெயல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்றும் முந்துருன்றார். யாராவது உருப்படணும்னு நினச்சா கடவுள் வேஷ்டியை மஞ்சு கேட்டுன்னு பக்கத்தில் உனக்கு எதாவது வேணுமாப்பா அப்படின்னு கேட்டுன்னே இருப்பானா. என்னுடைய அனுபவம் அதுதான். சங்கல்பம் மாத்திரணும், ஒன்று இது நடக்கணும்னு நினச்சா அது நடந்தே போயிடும். அதனால் இன்றைக்கி இந்த ஆசிரமத்தை பொறுத்த மாத்திரம், இங்கே இருக்கிற கோயில்களை பொறுத்த மாத்திரம் ஒன்றுமே செய்யல, எல்லாம் தானாக நடக்கும். இப்போ பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த கோயில் நான் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயிலுக்கு நான், நாகராஜ் சார், அவங்க ஒய்ஃப் எல்லாம் போனபோது அந்த இடத்த வாங்கினா அங்கே பிள்ளையார் கோயில் அதே மாதிரி கட்டுறேன்னு வேண்டிக்கினேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயிலை தான் நம்ம அங்கே வச்சுருக்கோம். அந்த கோயில் கட்ட ஆரம்பித்த போது நாகராஜன் சார் நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அதில் 10 லட்சம் வருது, மீதியெல்லாம் நம்ம போட்டோம். நல்ல கோயில் தான் கட்டியிருக்கோம் இல்லையா, எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே டெய்லி யாகம் பண்ணுறான் பாஸ்கர், அண்டு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அருண், பிரபா, அந்த ஃபேமிலி அவங்க நல்லா பூஜை பண்ணிக்கிறாங்க. அங்கே நல்லா தானே இருக்குது அந்த இடம் பூரா, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? அங்கே ஒரு பாம்பு கோயில் இருக்குது, அது நம்ம கேப்டன் சாருடைய டாக்டர் இல்லையா, அவள் அந்த கோயிலை பார்த்துக்கிறான். இங்கே துர்கா கோயில் நம்ம ராமன் சார் இங்கேயும் பார்த்துக்கிறாரு. எதிரில் இருக்கிற அந்த சன்னிதியும் ராமன், அவங்க ஒய்ஃபு உஷா மேடம் கோயம்புத்தூர்லேருந்து இங்கேருந்து வந்து ஒருத்தர் இங்கே கைங்கரி பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க பாட்டிக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. அங்கே யாகம் வந்து அவர் பண்ணிக்கிறார் ராமன் சார். இப்போ இந்த கோயில் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னே கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கு அந்த கோயிலுக்கு ரிப்பேரு, பெயிண்டிங்கு அதெல்லாம் ஒரு 5,00,000 ரூபாய்க்கு அருண் அவங்களே வந்து செலவு பண்ணிட்டாங்க. எனக்கு போனஸ் வந்துருக்குது, நானே பண்ணிடுறேன். இப்போது துர்கா கோயிலில் ஒரு 3.5 lakhs பட்ஜெட்டில் கொஞ்சம் ரிப்பேரு, பெயிண்டிங்கு,
இப்போ கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணணும் திருப்பியும். அதெல்லாம் ராமன் சார் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். அதனால் நீ உருப்படணும்னு நினச்சா கடவுள் எல்லாருக்கும் தான் கடவுள் புதுசு. ஒரு மகானாக இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் பண்ணணுன்னு எங்கே இருக்கான்? நீங்களும் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். அது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை பண்ண தான் ஆச்சுன்னெலாம் சொல்லக்கூடாது. உண்டி குலுக்கக்கூடாது, நோட்டீஸ் போட்டு வசூல் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாத்துக்கும் சிஸ்டம் இருக்குது. இப்போ அங்கே இருக்காங்க, பத்ரி பண்ணுறான், சுவாமிநாதன் பண்ணுறான். அது மாதிரி அவங்கவுங்க ஒரு கோயில் எடுத்துக்கிட்டு இங்கே பண்ணிட்டு தானே இருக்காங்க. சரி, ஸ்மாலர் சைன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பழனி முருகனை வந்து கொட்டூர் ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோயில் இருக்குது ஐயப்பா, அதுவும் பார்த்துக்கிறாங்க. பெரிய கோயில் விஜி பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதிரில் மகாலட்சுமி கோயிலுக்கு 5-6 பேர் பார்த்துக்கிறாங்க. அண்ட் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் லல்லு பார்த்துக்கிறா. அப்புறம் இவர் நம்ம சுரேஷ் அவங்க வந்து அங்கே இருக்கிற பாண்டரங்கா கோயிலை பார்த்துக்கிறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இங்கே கணபதி பார்த்துக்கிறாரு இந்த 2 கோயிலை. மெயின்டெனன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் தான் ஆளை வச்சு பார்க்குறீங்க. ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் பண்ணிட்டா கூட அது என்ன ஆச்சுன்னு சொல்லி திருப்பி ரீஎம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே நல்லாவே நடந்துகிட்ருக்கு. நீ நேர்மையாக இருந்தால் எல்லாம் நேர்மையாக நடக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறவங்களுக்கு தெரியணும் நீ இது வந்து சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி. நான் யாருக்காக சொத்து சேர்த்து வைக்கணும்? பொண்டாட்டியா பிள்ளை குட்டியா என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. என் பேரில் சொத்து கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ட்ரஸ்டி கூட கிடையாது இல்லையா? அதனால் ஒரு நேர்மையான ஒரு ஹெட் இருந்தாக்கா எல்லாம் வரும். அதனால் திருக்குறளில் வருது, அங்கு அமைவெய்திய கண்ணும் பயனின்றி வேந்தமைவு இல்லாத நாடுன்னு. ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் கரெக்டாக இருந்தால் வேறு எந்த ரிசோர்ஸும் இல்லைன்னாலையும் அது ஒழுங்காக நடக்கும்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் அந்த நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ் இருக்காங்க, இது ராமராஜ்யம், இதில் இருக்கிற சிட்டிசன்ஸ் அவங்களும் உருப்படணும். காடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிகையாக ஒன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலை. ஒரு நாடு என்பது அங்கே இருக்கிற மலையும் கடலும் தண்ணியும் இதுவும் எல்லாம் கிடையாது. ஜனங்க எவ்வளோ நல்லவங்க, எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனேங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் கடவுளுடைய அருளால் நடக்குது. ஓடின்னு தானே இருக்குது, எல்லாம் ஓடின்னு தான் இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்த ராஜராஜ சோழன் பரமசிவனுக்கு அந்த கோவிலின் பிரம்மாண்டத்தை விட ஒரு மோர் விற்கும் மூதாட்டி கோயில் திருப்பணிக்காக செய்த ஒரு சிறிய கைங்கரியமே மிகவும் ஓப்பாக இருந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் அந்த மூதாட்டிக்கு அரச மரியாதை அளித்து அவர் முன்னிலையில் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தினான் என்கிறது ஒரு ஆன்மீக கட்டுரை. இறைவன் மீது ஒரு ஏழை காட்டுகிற ஆத்மார்த்தம் பிரம்மாண்டத்தையும் பெருந்தனத்தையும் ஆடம்பரத்தையும் விட இறைவனுக்கு மிகவும் ஓப்பானது என்று இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அந்த கேள்விக்கு என்ன பதில்? அதே தான், கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னா அதே கொஞ்சம் குறைவாக சொல்லு, கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி கடவுள் உங்கள்கிட்ட கோயில் கேட்டானா, எனக்கு கோயில் கட்டு, தேர் பண்ணு, பல்லக்கு பண்ணு, நகை பண்ணுன்னு கடவுள் கேட்டானா? இந்த உலகத்தில் எது கடவுளுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், எது கடவுளுக்கு இல்லாத இருக்கு? நாம்ளா ஒரு கடவுள் மேலே நமக்கு ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கிறதுனால கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். கடவுள் கேட்கலையே, கடவுள் உலகம் பூரா கடவுளுடைய கோயில் தான். அதை விட பெரிய கோயில் நாம் தான். உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். நம்ம உடம்பு தான் கோயில். இதுக்குள்ளே வந்து சாமி உட்காந்துருக்கார். வெள்ளத்தில் அணையானும் வேங்கடத்து மேயானும் உள்ளுவார் உள்ளத்து உள்ளன் கண்டாய் நான் நெஞ்சே தான். அப்போ மனதானே நமக்குள்ளே தான் சாமி இருக்கார். கடவுள் எந்த சாமி எனக்கு கோயில் கட்டுன்னு கேட்கவே இல்லை. நம்ம ஆசைக்கு கட்டுறோம், அவ்வளோதான். ஓகேவா? அதனால் இந்த கோயில் வழிபாடு இதெல்லாம் பெரிய விஷயங்களே இல்லை. இங்கே காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் பூசலார் நாயனான்னு ஒரு ஆள் மரத்தல்ல உட்காந்துருந்தான். பொழுது போத பக்கிரி. அவன் மனசுக்குள்ளேயே கடைக்கால் தோண்டி கோயிலெலாம் பண்ணிட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்துருன்னு சொல்லிட்டான். இப்போ பல்லவராஜன் கைலாசநாதர் கோயில் கட்டிட்டு கும்பாபிஷேகம் தேடி குடிக்கிறான். சாமி அவர் கனவுல போய் நான் வரமாட்டேன், அவன் கோயில் கட்டிக்கிறான், மன கோயில் அங்கே தான் போகணும். ஸோ அவன் தேடி பார்த்தா இந்த ஆள் தான். இந்த ஆள் சொல்கிறான், என்ன அந்த லூஸ் அப்படியே சொல்லிச்சு, நான் பொழுது போகாது மனசுக்குள்ளே தான் கோயில் கட்டின்னுக்கிறேன். அப்போ கல் கோயில் கட்டி கைலாசநாதரை வழிபட ஆசைப்பட்ட பல்லவராஜனுடைய கோயிலுக்கு கூட டேட்டு கொடுக்காத கடவுள் மரத்தடியில் உட்காந்து மனக்கோயில் கட்டினான் இல்லையா, அவனுக்கு டேட் கொடுத்தாருங்கிறது தான் நம்முடைய சமய வரலாறு. ஆனால் கடவுள் என்பவன் மனசை தான் கேட்குறான். மனமே ஆலயம். யாதயமே நீ உணர்வாய் மானுடமே
நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றலை உரைத்த தேவலை. சக்தி பெற மண்ணடி சென்றால் தூலங்கிடும் இறையின் கலை, மனமே ஆலயமே. சமரசனா பாட்டு. உலகத்திலே பெரிய கோயில் நம்ம மனசில் கட்டுற கோயில் தான், மனக்கோயில் தான். இன்னொன்று இருக்கும், மனமே நீ மறவாதே. மனமே மனமே நீ மறவாதே, எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மழாதே, கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்ப வராதே, தனமும் கனமும் ஒரு நாளழியும், கனவை போலது கணத்தில் மறையும், தவம் தான் புனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில் இடர்கள் களையும். நிறைய பாட்டு நம்மகிட்ட இருக்கு. இப்போது இந்த ஒரு பசங்கள்லாம் வராங்க, பெருக்கிறாங்க, கோயிலில் நீங்கள்லாம் பூஜை பண்ணுறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் தான் வழிபாடுன்றது. வழிபாடு என்பது நல் வழிபடுவது, வழிபாடு. அப்போ சும்மா சாமிக்கிட்ட மொட்டை போட்டுன்னு பட்டை போட்டுன்னு கொட்டை போட்டுன்னு நாமும் விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடத்துல அதுதான் பண்ணுறோம் இல்லையா? கோயிலில் நீங்கள் தான் பெருக்கிறீங்க, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க, எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. இந்த இடம் பூரா கோயில் தான் இல்லையா? நான் என்ன முட்டாளா? எவ்வளோ இடத்த வாங்கி துடு போட்டு வாங்கி எல்லாத்தையும் தோட்டமாக தானே வச்சுருக்கேன். இது பிளாட் போட்டு வச்சுருந்தா எனக்கு எவ்வளோ காசு வந்திருக்கும்? இப்போ இந்த இடம் பூரா கோயில் தான், எல்லாமே சாமி தான். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? அதுதான் உழவார பணி. சரியே கிரியை இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நீ ஏதோ உட்காந்துக்கிட்டு நான் ஜபமாலையை உருட்டிக்கிட்டு மந்திரம் பண்ணால் தான் எனக்கு சாமி கிடைக்குன்னு நினைக்க தேவையில்லை. எஃபர்ட்லெஸ்ஸாக இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஆன்மீகம்தான். உங்களுக்கு தெரியாமல் ஒரு சுகர் கோட்டட் ஆன்மீகத்தை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். பாடுறது, பூஜை பண்ணுறது, பெருக்கிறது, முழுகிறது எல்லாமே நீங்கள் தான். இந்த விளக்கெல்லாம் தொடச்சி விளக்கேற்றுறீங்க, அங்கெல்லாம் விளக்கு தொடச்சி வாசலில் 3-4 நாள் திருவோணம் இதுக்கெல்லாம் விளக்கேற்றுறீங்க, அதெல்லாம் தான் பெரிய விஷயம். இந்த இடத்துல இந்த துணி இருக்குது என்ன. ஸோ எல்லாமே இங்கே நடக்குது. நடக்காதது இல்லை. நான் சொல்கிற 3 கோயிலில் யாகம் நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி டன் ஹியர். மக்களுக்கு புரியாமல் போகலாம். ஏன்னா ஜனங்களுக்கு இந்த அர்ச்சனை டிக்கெட்டு, அபிஷேக டிக்கெட்டு, அது இதெல்லாம் பார்த்து அதுதான் கரெக்டு போலக்குதுன்னு நினைப்பானுங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணும். ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை எப்படி பால் குடிக்கணும்னு கிளாஸாக எடுப்பா? குழந்தைக்கு தானே தெரியும் எங்கே பால் குடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஆன்மீகம் என்ன, நீ எப்படி கும்பிடணும், இதெல்லாம் யாரும் கிளாஸெல்லாம் எடுக்கவே தேவையில்லை. மற்றதெல்லாம் ஒரு மித்தை கிரியேட் பண்ணுறதுக்காக வர்றது. இப்போ நீ உட்காந்துட்டு கனிஷ்டிகாபியாம் நமக, மத்தியமாபியாம் நமக, நேத்திரத்திர இதிலெல்லாம் என்னாகுது? நான் பூஜை பண்ண போகிறேன்னு கண்ண முடியும் சொல்லி தொலையேன். இதெல்லாம் என்னென்னா ஹோலியர் தென் தவ் ஆட்டிடியூடுன்னு பேர். எனக்கு இதெல்லாம் தெரியுது பாரு, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, யூ ஆர் வீக் அண்ட் ஐ எம் ஸ்ட்ராங்கு, ஒரு மித் கிரியேட் பண்ணுறாங்க. இது ஒன்றுமே இல்லை. நான் 100 தடவை சொல்லிட்டேன். சான்ஸ்கிரிட்டில் இதெல்லாம் அவங்க சொல்கிறது மந்திரங்கள் மாதிரி வச்சுருக்காங்க. அதை இதே தான் உங்கள் ஸ்கந்தகுரு கவச்சம், சண்முக கவச்சம், அப்புறம் கந்த சஷ்டி கவசம்லாம் கூட இதே தான். பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை வச்சுக்கிட்டு என்னென்ன பூஜை பண்ணணும், கடவுளுடைய சோத்திரம் கொஞ்சம், எனக்கு லட்டு கொடு பூந்தி கொடுன்னு கேட்குற ப்ரேயர் கொஞ்சம், இதுதான் அதுதான் இதுங்கிற மாதிரி. இதெல்லாம் இந்த ப்ரீஸ்ட்ஹுட் என்ன பண்ணிட்டாங்க, என்ன இல்லாமல் த்ரூ மை கேட் ஒன்லி யூ கேன் கோ டு கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்கு தட்சணை கிட்சன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு கைடு மாதிரி இருந்து தியாகம் பண்ண வேண்டிய இந்த வேதிக் ஸ்காலர்ஸு இன்றைக்கி நீ ஒரு காரியம் பண்ணணுன்னா 1,00,000 ரூபா. உங்கள் வீட்டில் யாரையும் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு சுடுகாட்டுக்கு கமிஷனு, எல்லாருக்கும் கமிஷனு, அதுக்கப்புறம் ஐயருங்களை கூப்பிட்டுட்டு காரியம் பண்ணுறதுக்கு 1,00,000 ரூபா மினிமம் வேணும். எத்தனை பேர்கிட்ட நிஜமாக சொல்லு 1,00,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? அதே மாதிரி இந்த திவசம் பண்ணுறது எவ்வளோ ரூபா ஐயருக்கு கொடுக்க வேண்டியிருக்குது, அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது. இந்த நீ ஐயரை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பார்பர் கேட்ட கேடு 600 ரூபா வாங்குகிறான். ஹேர் கட்டிங் இல்லை, இந்த ஃபேஷியல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வாங்குகிறாங்க.
ஸோ எல்லாருமே விலைவாசி ஏற்றி தொலைச்சிட்டாங்க. அதனால ஐயரும் அவனுக்கும் அவன் குடும்பம் இருக்குது, பிள்ளை குட்டிங்களை படிக்க வைக்கணும், அவனும் துட்டு கொடுத்தாலும் படிக்கணும். அதனால் இது ஒரு கலிகாலம். கலிகாலத்தில் நல்லதே நடக்காத அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சொசைட்டி இருக்கும். இன்னாதம்மா இவ்வுலகம் நான் புறநானூற்றில் அந்த மாதிரி உலகம் இப்படி தான் ஓடின்னு இருக்குது. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.